வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த வாழ்வெல்லாம் பாட்டுல பல பாடல்கள் நம்மளோட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். குறிப்பா 80ஸ்ல வந்த பல பாடல்கள் தான். 80ஸே பொற்காலம்னு சொல்றோம். அந்த பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த காலகட்டம் தமிழ் சினிமாவுக்கு பொற்காலம். அன்னைக்கு இருந்த டீனேஜ் பாய்ஸ்க்கு பொற்காலம். அன்னைக்கு சினிமாவை ரசித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு பொற்காலம். அப்படி பொற்காலங்களில் வந்த பல பாடல்கள் இன்னைக்கும் நம்மள இரவை தாளாட்டுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு பாட்டு தான் பகலில் ஒரு இரவு அப்படிங்கிற படம். ஐவி சசி சார் மிகச்சிறந்த டைரக்டர். அவருடைய டைரக்ஷன்ல வந்த படம் தான் பகலில் ஒரு இரவு. விஜயகுமார், ஸ்ரீதேவி ஆகியோருடைய, ரவிக்குமார் ஆகியோருடைய நடிப்புல வந்த ஒரு அட்டகாசமான படம் இது. ஸ்ரீதேவி ஏற்கனவே கொள்ளை அழகா இருப்பாங்க. இதுல கிளாமர்லயும் எல்லை இல்லாத ஒரு அழகை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இசைஞானி இளையராஜா அத்தனை பாட்டுகளையுமே ஹிட் ஆக்கி கொடுத்துருப்பாரு. எல்லாருக்கும் அதுல இளமை எனும் பூங்காற்று அந்த பாட்டு நம்மளை ரொம்ப கவர்ந்துரும். அதை தாண்டி என்னை ரொம்ப ரொம்ப கவர்ந்த பாட்டு, ஒரு குதூகலத்தை ஏற்படுத்துற பாட்டு அப்படின்னு பார்த்தாக்க பொன்னாரம் பூவாரம் அந்த பாட்டு. கண்ணதாசனுடைய வரிகள்ல இசைஞானி இளையராஜாவுடைய இசையில எஸ்பிபி சார் பாடின அந்த பாட்டு அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இந்த பாட்டு பாருங்க. பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி, பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி, வாவின் நீலா ஒரு தேர் கொண்டு வா, செந்தேன் நீலா புது சீர் கொண்டு வா. இதுலயும் பாருங்க, கண்ணதாசன் இம் வைத்து ஒரு ஜாலம் செய்திருப்பார். அந்த இம் சொல்லும் போதே நம்ம உதட்டுல ஒரு வைப்ரேஷன் ஒண்ணு இருக்கும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்க பாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல செந்நிறம், மஞ்சள் நிறம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் பொதுவா கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய பாடல்களுக்குள்ளார கொண்டு வந்துருவாரு. ஏன்னா தேர் மஞ்சள் நிறத்துல இருக்கு இல்லையா, தேர் போக பவனி வரக்கூடிய தேர். அதே போல தேன் செக்கச்சவேன்னு செவந்த நிறத்துல இருக்கும் இல்லையா. இதெல்லாமே ஒரு மங்களகரமான விஷயங்களை எல்லாத்தையுமே கண்ணதாசன் கொண்டு வந்துருவாரு. அமங்கலமான வார்த்தைகளை எப்போதுமே கண்ணதாசன் தன்னுடைய பாடல்கள்ல பயன்படுத்தவே மாட்டார். இது பாருங்க, அதான் பொன், தங்கம், மஞ்சள் நிறம், பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி, வாவெண் நீலா ஒரு தேர் கொண்டு வா, செந்தேன் நீலா புது சீர் கொண்டு வா, பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம். இந்த பாட்டுக்கு அதுக்கு இடையில பாத்தீங்கன்னாக்கா வயலின் என்ன அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் போட்டு விளையாட விடுவார். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லி இளையராஜா சார் அனுப்பிச்சு வச்சிருப்பார். அப்படியே வந்துட்டு திரும்ப பாடல் வரி போகும். மெதுவாக தாளாட்டு சொல் தென்றலே, சொல் தென்றலே, மேலாடை சதிராட வா தென்றலே, வா தென்றலே, அழகுரதம் அசைகிறது, ஊர்வலமாய் வருகிறது, வா, பண்பாடு மாறாத தென்மாங்கு பூவே, காலமெல்லாம் தேனிலவுதான். பொன்னாரம். எப்படி பாருங்க, மெதுவாக தாளாட்டு சொல் தென்றலே. மெதுவா தாளாட்டு சொல்லணுமா, தென்றல் தென்றலே மெதுவா தான் சொல்லணும் இல்லையா. ஆனா தாளாட்டு இன்னும் மெதுவா சொல்லு அப்படிங்கிறார் கண்ணதாசன். மெதுவாக தாளாட்டு சொல் தென்றலே, சொல் தென்றலே, மேலாடை சதிராட வா தென். மேலாடை சதிராடும், களைஞ்சிடக்கூடாது. மேலாடை அப்படியே காத்து, புயல் காத்து மாதிரி வந்து மேலாடை களைஞ்சி அப்படியே கீழெல்லாம் போயிடக்கூடாது. சதிராடும், ஒரு லேசான ஒரு ஆட்டம், அது கீழே விழுந்துருமோ விழாதோ அப்படின்னு இருக்கணுமா. என்ன ரசனை பாருங்க கண்ணதாசன். மெதுவாக தாளாட்டு சொல் தென்றலே, சொல் தென்றலே, மேலாடை சதிராட வா தென்றலே, வா தென்றலே, அழகு ரதம் அசைகிறது. நாயகியவே ரதமா சொல்றாரு. அழகு ரதம் அசைகிறது, ஊர்வலமாய் வருகிறது,
வா பண்பாடு பண்பாடு எல்லா இடத்துலயும் அந்த பாட்டை சொல்லுவாரு. சிவந்தமன் படத்துல கூட வெளிநாட்டுக்கு போயிட்டாக்கா எல்லாத்தையும் நம்மளுடைய நாகரிகம் எல்லாம் விட்டுருவோமா அப்படின்னு ஒரு வரி வரும். இந்த ஒழுக்கம் பண்பாடு இந்த விஷயத்த கண்ணதாசன் தன்னுடைய பாடல்கள்ல சொல்லிட்டே இருப்பாரு. இன்னைக்குதான் தண்ணி ஊத்துறதுக்கு ஹீரோ ஹீரோயினும் உட்காந்துக்கிறாங்க. ஹீரோயினே தண்ணியை ஊத்தி குடுறாமாப்ல அப்படின்னு காதலன்ட்ட சொல்ற மாதிரி எல்லாம் தலையெழுத்துன்னு அடிச்சுக்கிட்டு படம் பார்க்க வேண்டி தொலையுது. ஆனா அழகு ரதம் அசைகிறது, ஊர்வலமாய் வருகிறது, வா பண்பாடு மாறாத தெம்மாங்கு பூவே, காலமெல்லாம் தேனிலவுதான், பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம். இது பாருங்க, சிந்தாத மணிமாலை உன் புன்னகை, உன் புன்னகை, செவ்வான விண்மீன்கள் உன் கண்களே, உன் கண்களே. அடுத்த வரி பாருங்க கண்ணதாசன். சிறிய இடை கொடியளக்க, அழகுரடை மணி ஒழிக்க, வா செந்தூரம் கலையாத தெய்வாம்சராணி, காலமெல்லாம் தேனிலவுதான். எப்படி செந்தூரம் வந்துருச்சா, சிகப்பு கலர், செந்தூரம் கலையாத தெய்வாம்சராணி. இன்னைக்கெல்லாம் ஏஞ்சலு, தேவதை, கிளியோபாட்ரா அப்படிங்கிற வரிகள் தான். ஆனா காதலையும் காமத்தையும் ஒரு தெய்வாம்சத்தோட ஒப்பிட்டு அவளை ராணி அப்படின்னு கொண்டாடுறாரு கண்ணதாசன். பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வா வெண்ணிலா, ஒரு தேர் கொண்டு வா, செந்தேன் நீலா புது சீர் கொண்டு வா, பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம். பகலில் ஒரு இரவு, அது டைட்டிலே நமக்கு ஏதோ ஒரு ஆபாச படம் மாதிரி தான் இருக்கும். ஸ்ரீதேவி அந்த போஸ்டர்ல இத்தினூண்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிக்கிறதும் நமக்கு ஒரு கிளர்ச்சியை ஊட்டக்கூடியதாக தான் இருக்கும். ஆனா இந்த படம் அந்த கிளர்ச்சியை தாண்டி, காதலை காமத்தை எல்லாம் தாண்டி ஒரு அழகியலை சொன்ன விதத்துல இது ஒரு தனித்துவமான படம். ஐவி சசி அப்படிங்கிற ஒரு அற்புதமான டைரக்டர் பண்ணி டைரக்ட் பண்ணின படம். இசைஞானி இளையராஜா அந்த படத்துக்கு பலம் சேர்த்த படம். வாழ்க்கையில மறக்க முடியாத பாட்டு கொண்ட இந்த பாட்டை நம்ம விட்டா எப்படிங்க? வணக்கம்.